இப்பொழுதும் இந்த வேளையில் ஒரு வசனம் சொல்லுகிறேன், நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 122 6ஆம் வசனம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. ஆகவே இந்த வசனம் எப்படின்னா சொல்கிறேன்னா, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். ஜெருசலேமுக்காக நம்ம ஜெபம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும்போது நம் வாழ்க்கை எளிதாக மாறிவிடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். உலக நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உலகத்திற்கு விண்ணப்பத்தை செய்வோமாக. உலக நாடுகளில் நன்றாக இருந்தால் தான் நம்முடைய நாடும் நன்றாக வளர முடியும். ஆகவே உலக நாடுகளுக்காக, எருசலேம் என்ற நாடுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அவ்வாறாக செய்யும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார், மலர செய்கிறார், துளிர்க்க செய்கிறார், அற்புதம் செய்கிறார், வசனத்தை கொண்டு பேசுகிறார். வசனம் நமக்கு ஒரு உணவாக மாறுகிறது, ஒரு மருந்தாக மாறுகிறது. உலகத்தில் உள்ள மருந்தெல்லாம் நம்ம சாப்பிடுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் நாம் எடுக்கும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கை எளிதாக மாற்றுகிறார். ஆகவே இந்த நாட்களில் நாம் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோமாக. மற்றவர்கள் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுவோமாக. மற்ற நாடுகளுக்காக, தேசங்களுக்காக ஜெபம் செய்யும் பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையை கட்டுகிறார், நம் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். மனிதர்கள் சொல்வார்கள், முடியவே முடியாது என்று சொல்லும். கர்த்தரால் எல்லாம் கூட முடிய செய்கிறார். கர்த்தரால் எல்லாம் முடியும், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இந்த நாட்கள் நமக்கு தெரியும், ப்ரோடிகல் சன் இருக்கிறது பைபிளில், நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. அந்த ப்ரோடிகல் சன் எப்படின்னா, வீட்டை விட்டு வெளியே போயிட்டு பன்றிகளோடு கூட உட்கார்ந்து வாழ்ந்து வந்தார். ஆனால் ஒரு நாளைக்கு என்னுடைய அப்பா கூப்பிடுவார் என்று தெரிந்து மீண்டும் வந்தார். மீண்டும் அவர்கள் அப்பா அவனை அரவணைத்து அவனை அந்த வீட்டுக்குள் சேர்த்து கொண்டார். அதுபோல தான் இயேசுவானவரும் நாம் வழி தப்பி போனாலும் கர்த்தர் நம்மை அணைத்து கொள்கிறார், திரும்ப சேர்க்கிறார், திரும்ப கட்டுகிறார், திரும்ப நம்மளை வாழ வயது துளிர்க்க செய்கிறார். ஆகவே நம் வாழ்க்கையிலோ கர்த்தர் மலர செய்வார். கர்த்தர் நம்ம நினைக்கலாம், நம்ம வாழ்க்கையில் இனிமேல் எல்லாம் முடிந்து விட்டது, இனி ஒன்றும் நடக்காது நினைக்கலாம். ஆனால் அந்த ப்ரோடிகல் சனை போல நம்மை கர்த்தர் அணைக்கிறார். கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார், ஆபத்திலிருந்து தப்புவிக்கிறார். என்னை நோக்கி, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சங்கீதம் 50 உள்ளது. அவ்வாறாக நம் வாழ்க்கையிலும் இந்த அநேக நாடுகளுக்காக ஜெபம் செய்வோமாக. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று சொன்னது போல நம் வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக, மற்ற நாடுகளுக்காக ஜெபம் செய்ய வேண்டும். எருசலேமின் சமாதானத்துக்காக என்று தெரியும், பல நாடுகள் சமாதானமற்ற நிலைமையில் இருக்கிறது. அவ்வாறாக செய்யும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்றெல்லாம் நம் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே துளிர்காட்சி யெகோவா ராஃபாவாக இயேசுவானவர் உள்ளார். ஆகவே நம்முடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் துக்கங்களும் சோர்வுகளும் அசதிகளும் எல்லாம் மாற்றி விடுகிறார். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. சிறு பிள்ளைகளுக்கு கூறுகிற வசனம் இது. ஆகவே இந்த நாட்களில் நாம் மற்றவர்களை நேசிப்போமாக, மற்றவர்களுக்காக ஜெபம் செய்வோமாக, மற்றவர்களை குறித்து புறங்கூறாமல் இருப்போமாக, குற்றம் சொல்லாமல் இருப்போமாக, அவர்களுக்காக ஜெபம் செய்வோம். அவ்வாறு செய்யும் பொழுது கர்த்தருடைய இயேசுவான நாமம் மகிமைப்படுகிறது. ஆமீன், ஆமீன்.